வணக்கம். நீங்கள் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்காக ஒரு பிகினருக்காக ரொம்ப முக்கியமான டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் இருக்குது. ஏன்னா நம்ம ஆப்ஷன் ப்ரைஸ் ஏன் மூவ் ஆகுது, அது எப்படி நம்ம முன்கூட்டியே ப்ரெடிக்ட் பண்ணலாம், அதுக்கு உதவுற ஒரு சீக்ரெட் டூல் தான் ஆப்ஷன் கிரீக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆப்ஷன் கிரீக்ஸ் பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணுறதுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக ஜீரோதிலேருந்து ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நாங்கள் ஜீரோதோட அஃபிஷியல் ஆத்தரைஸ்ட் பார்ட்னராக தமிழ்நாட்டில் 2012 இருந்துகிட்டு இருக்கோம். ஜீரோதோட வெப்சைட்டில் பாருங்கள், எங்களோட தமிழ்நாடு பிரான்ச்சஸ் எங்கெல்லாம் இருக்குன்னு லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ தாராளமாக எங்கள் டீமுக்கு கால் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷனை பற்றி சரியாக புரிஞ்சிக்காமலே ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு உள்ளே வர மக்கள் உடனே ஆப்ஷனில் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸு, ப்ரீமியம், எக்ஸ்பைரி இதெல்லாம் கூட பற்றி அவங்க கவலைப்படுறதில்ல. ஸோ மார்க்கெட்டுக்குள்ளே வந்த உடனே வேறு ஒருத்தங்க சொன்னாங்களே அப்படின்ட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உடனே ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணிடுறாங்க. 1-2 ட்ரேட் சக்ஸஸ் ஆகும். ஆனால் அடுத்த சில நாட்கள்லேயே மொத்த பணத்தையும் எழுந்துட்டு அவங்க மார்க்கெட் விட்டு வெளியே போயிடுறாங்க. ஸோ நீங்கள் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா விவரங்களும் முழுசாக தெரிஞ்சுக்கணும். அதில் ஒரு பகுதி இந்த ஆப்ஷன் கிரீக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா ஆப்ஷன் கிரீக்ஸ் அப்படிங்கிறது ஆப்ஷன் ப்ரைஸ் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத மெஷர் பண்ணுற ஒரு இண்டிகேட்டர் மாதிரி அது இருக்கும். இப்போ மார்க்கெட் ஏறினாலும் இறங்கினாலும் அல்லது டைம் போனாலும் கூட ப்ரீமியம் எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லும். ஏன்னா மார்க்கெட் ஏறும் பொழுதும் இறங்கும் பொழுதும் அல்லது அப்படியே ஸ்டாண்டர்டாக இருக்கும் பொழுதும் கூட ப்ரீமியமில் சில மாற்றங்கள் நடக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இதில் ஃபஸ்ட்டு டெல்டா ப்ரைஸ் மூமெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக தான் அந்த டெல்டா பயன்படும். எக்ஸாம்பிளுக்கு ஸ்டாக் ப்ரைஸ் ₹1 மூவ் ஆனால் அது ஆப்ஷன் ப்ரீமியமில் எவ்வளோ மூவ் ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு டெல்டாவுடைய மதிப்பு 0.50 இருக்குது அப்படின்னா, நிஃப்டியில் 100 பாயிண்ட்ஸ் ஏறிச்சு அப்படின்னா ஆப்ஷன் ப்ரீமியம் ₹50 ஏறும். ஸோ இப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியமாக கால் ஆப்ஷனில் டெல்டாவுடைய மதிப்பு பாசிட்டிவாகவும், புட் ஆப்ஷனில் டெல்டாவுடைய மதிப்பு நெகட்டிவாகவும் இருக்கும். டெல்டா ரேஞ்ச் காலில் 0 to 1 ஆகும், புட்டில் 0 to -1 இருக்கும். ஸோ ஏடிஎம் ஆப்ஷனுக்கு டெல்டா யூஸ்வலாக 0.5 இருக்கும். ஐடிஎம்க்கு டெல்டா வேல்யூ அதிகமாகவும், ஓடிஎம்க்கு டெல்டா வேல்யூ குறைவாகவும் இருக்கும். சரி, அடுத்து காமா பற்றி தெரிஞ்சுக்குவோம். காமா எதை மெஷர் பண்ணுது அப்படின்னா, டெல்டா எவ்வளவு வேகமாக சேஞ்ச் ஆகுது. மார்க்கெட் சடனாக மூவ் ஆனிச்சுன்னா டெல்டாவும் கான்ஸ்டண்ட்டாக இருக்காது, அதுவும் சேஞ்ச் ஆகும். அந்த சேஞ்ச் ஸ்பீடை தான் காமா அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு டெல்டா 0.50லேருந்து 0.70 மாறுது அப்படின்னா இதுக்கு காரணம் காமா. இதில் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஹை காமாவாக இருந்துச்சு அப்படின்னா ப்ரீமியம் ஃபாஸ்ட்டாக மூவ்மெண்ட் ஆகும். ஸோ எக்ஸ்பைரிக்கு அருகில் இருந்துச்சு அப்படின்னா காமா அதிகமாக இருக்கும். அடுத்து தீட்டா, இது ரொம்பவும் டேஞ்சர் அண்ட் பவர்ஃபுல் கிரீக் அப்படின்னு எல்லோரும் சொல்லுவாங்க. டைம் போக போக ஆப்ஷன் ப்ரீமியம் ஆட்டோமேட்டிக்காக குறையும். எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி ப்ரீமியம் ₹100 இருக்குது அப்படின்னா நாளைக்கு அது ₹90 மாறிடும். மார்க்கெட் மூவ்மெண்ட் இருந்தாலும் இல்லைனாலும் அதோட மதிப்பு குறைஞ்சிரும். இதை தான் தீட்டா எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸ்பைரிக்கு பக்கத்தில் வர வர தீட்டாவுடைய டேமேஜ் அதிகமாக இருக்கும். அதனால தான் பிகினர் லாஸ் ஆகிறாங்க. ஏன்னா தீட்டாவை அவங்க இக்னோர் பண்ணிடுறாங்க. அடுத்த கிரீக்ஸ் வேகா. வேகா என்ன சொல்லுது அப்படின்னா, வாலட்டிலிட்டி சேஞ்ச் ஆனால் ப்ரீமியம் எப்படி சேஞ்ச் ஆகும். இம்ப்ளாய்டு வாலிடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இம்ப்ளாய்டு வாலிடிட்டி இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா ப்ரீமியமும் இன்க்ரீஸ் ஆகும். இதே அதை டிக்ரீஸ் ஆனிச்சுன்னா ப்ரீமியமும் டிக்ரீஸ் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு பட்ஜெட்டோ எலெக்ஷனோ இருக்கும்போது நம்ம கவனிச்சிருப்போம், இந்த இம்ப்ளாய்டு வாலிடிட்டி அதிகமாக இருக்கும். ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இம்ப்ளாய்டு வாலிடிட்டி கிராஷாக இருக்கும். ஸோ ப்ரீமியம் சடனாக ட்ராப் ஆகும். ஸோ ஒரு பிகினராக இருக்கும் பொழுது இந்த கிரீக் எல்லாமே நம்ம செக் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு இந்த ஐவி ஹையாக இருக்கும்போது பையிங் ரிஸ்க்காகவும், ஐவி லோவாக இருக்கும்பொழுது பையிங் நல்ல ஆப்ஷன்ட்டையும் எல்லோரும் பார்ப்பாங்க. ஆனால் ஒரு ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறவர் அதில் என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப சிம்பிளாக தான் இந்த கிரீக்கை பற்றி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒரு ஆப்ஷன் பிகினர் உடனே ட்ரேட் பண்ணாமல் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. இன்னும் தொடர்ந்து ஆப்ஷன் பற்றி நிறைய வீடியோ நாங்கள் கொடுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் சம்மந்தமாக ஏதாவது வீடியோ தேவைப்பட்டாலும் எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இங்கே டெல்டா ப்ரைஸ் மூமெண்ட்டையும், காமா டெல்டா சேஞ்ச் ஸ்பீடையும், தீட்டா டைம் டிக்கேவையும், வேகா வாலட்டிலிட்டி இம்பேக்டையும் நம்மளுக்கு சொல்லுது. ஸோ அதெல்லாம் வச்சு ஆப்ஷனில் நம்ம முடிவெடுக்க பயன்படலாம். ரியல் மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு ஆப்ஷனில்
ப்ரீமியம் வந்து மூவ் ஆகிறது வந்து ப்ரைஸ் மட்டும் காரணம் இல்லை, இந்த 4 விஷயங்களும் தான் முக்கியமான காரணிகளாக இருக்கும். அதனால் இந்த 4ஐயும் கண்ட்ரோல் பண்ணுறது தான் அந்த கிரீக்ஸு. நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா அந்த கிரீக்ஸ் தெரியாமல் ட்ரேட் பண்ணக்கூடாது. இங்கே இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஆனால் கிரீக்ஸ் புரிஞ்சால் அது ஒரு பவர்ஃபுல் டூலாக வந்து அமையலாம். அதனால் நீங்களும் அதை கற்றுக்க முயற்சி பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். இன்வெஸ்ட் வைஸ்லி ஃபார் அ பெட்டர் ஃபியூச்சர்.